ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, மகர லக்னத்திற்கு குரு பயிற்சி பலன்கள் மே 14ஆம் தேதி 5ஆம் இடமான ரிஷபராசியிலிருந்து 6ஆம் இடமான மிதுனராசிக்கு செல்வதை பற்றி பார்க்க இருக்கிறோம். நமக்கு முதல்ல குரு யார் அப்படின்னா 3ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதி. ஆனால் குருவனுடைய நட்சத்திரம் நமக்கு 2ஆம் இடத்துல இருக்குது, புரட்டாதியாக இருக்குது. இதனால் பணவரவுக்குண்டான அதிகாரியாக அவர் இருக்கிறார். 6ஆம் இடமான மிதுனராசியில் புனர்பூசமாக இருக்கிறார். ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கும் ஒரு லோன் வாங்கிறதுக்கும் அவர் தான் காரகம். அவருக்குண்டான அமைப்பு வழக்குகள் சம்மந்தப்பட்டும், திருமண வாழ்க்கை பிரிவினைகள் சம்மந்தப்பட்டும், கடன் சம்மந்தப்பட்டும் கொஞ்சம் அவருக்கு பொறுப்பு இருக்குது. அதே மாதிரி நமக்கு 10ஆம் இடம் அப்படின்னு எடுக்கும் பொழுது சொந்த தொழில் செய்கிறோம், ஒரு ப்ரொடக்ஷன் லைனில் டெவலப்மெண்ட் பண்ணுறோம், அல்லது ப்ரொடக்ஷன் லைனில் நம்ம ஒரு மேனேஜர் பதவி வகிக்கிறோம், அல்லது பேங்கிங் செக்டாரு மற்றும் அனைத்து விதமான வியாபாரத்திலையும் நம்ம பங்கு வகிக்கிறோம் அப்படின்னா அதுக்கும் குரு தான் காரணம். அப்போ அவருடைய நட்சத்திரம் இருக்கிற இடத்துக்கே அவர் வர்றதுங்கிறது ஒரு சிறப்பு தான். இப்போ இந்த 3 பாவமுமே வேலை செய்யும். 2ஆம் இடமான கும்பராசியும், 6ஆம் இடமான மிதுனராசியும், 10ஆம் இடமான துளாராசியும், 3 ராசிகளுமே வேலை செய்யும். 3 ராசிகள்லேயும் குரு நட்சத்திரம் இருக்கிறதுனால அது ஆக்டிவாக இருக்கும். இன்னும் குருவனுடைய நட்சத்திரத்துக்கு குரு வரும்போது நமக்கு பணம், தொழில், வியாபாரம், உத்தியோகம், டெவலப்மெண்ட்டு நல்லா இருக்கும். 3 நட்சத்திரங்களில் மிதுன ராசியில் போவார். முதல்ல செவ்வாய் நட்சத்திரத்தில் போவார். வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, உற்பத்தி சார்ந்த தொழில்கள், நம்ம ஒரு லோன் வாங்கிறது, இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவார். அதே போல் உறவுகள் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுவார். உடல் உபாதைகள் இருக்குது அப்படின்னா அதுக்கு சார்ந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு ஆரம்பிப்பார். மற்றும் நமக்கு நண்பர்களோ மூத்த சகோதர சகோதரிகளோ இருக்கும் பொழுது இந்த சமயத்தில் கொஞ்சம் அவங்களுக்கு சில ஸ்ட்ரெஸ் இருக்கும், அவங்களுக்கு சில தடைகள் தோல்விகள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். அடுத்து ராகுனுடைய நட்சத்திரத்தில் போகும்போது வேலையில் பிரம்மாண்டத்தை ஒரு வளர்ச்சியை காணலாம். ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டு, ப்ரொமோஷன், அந்த மாதிரி வளர்ச்சிகள் பண்ணி உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தி அல்லது பிரான்ச்சை அதிகப்படுத்தி வளர்ச்சி பண்ணக்கூடிய அமைப்பு கிடைக்கும். மற்றும் உடல் உபாதைகள் அப்படின்னு பார்க்கும்போது சுவாச உறுப்புகள் சம்மந்தப்பட்டதிலும் இரத்த நாளங்கள் சம்மந்தப்பட்டதிலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நமக்கு அகம் சார்ந்து ஒரு மாதிரி வேலை செய்யும், புறம் சார்ந்து ஒரு மாதிரி வேலை செய்யும். ஒரு சிலருக்கு புறம் சார்ந்து நன்மைகளை தரக்கூடிய அதே வேளையில் அகம் சார்ந்து உடல் உபாதைகளையும் கொடுக்குங்கிறதையும் பார்த்துக்கணும். பட் இது 2 அட் அ டைமில் நடக்காது. அவங்கவுங்க ஜனன ஜாதகப்படி அது அகம் சார்ந்து வேலை செய்தா புறம் சார்ந்து வேலை செய்தான்னு பார்த்துக்கணும். நம்ம ஜனன ஜாதகத்தில் குருவே கெட்டவராக இருந்தால் இந்த குரு பயிற்சியின் மூலம் நமக்கு ப்ராப்ளம் அதிகமாகும். கடன் சார்ந்த ப்ராப்ளம், முதலீடுகள் சார்ந்த ப்ராப்ளம், பகைகள் வழக்குகள் சார்ந்த ப்ராப்ளம், இதெல்லாம் அதிகமாகும். அதே நமக்கு நல்ல கிரகமாக இருக்கிற பட்சத்தில் நன்மைகள் நடக்கும். 2, 6, 10 அப்படின்றதுலேயே குரு இருந்தார் அப்படின்னா, குருவனுடைய நட்சத்திரத்திலே இருந்தார்னா, குருவனுடைய திசாபுத்திரி அந்தரம் நடந்ததுன்னா இந்த மேனேஜ்மெண்ட் சைடு மற்றும் பேங்கிங் சைடு அனைத்து விதமான வேலைகளும் நமக்கு சிறப்பாக இருக்கும். அதாவது இப்போ ஐடி லைனு மற்றும் உற்பத்தி சார்ந்த துறைகள், ஃபைனான்ஸு, மேனேஜ்மெண்ட்டு, பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டு, பேங்கிங் செக்டாரு, கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஈவன் கோல்டு மற்றும் ஆபரணங்கள் சம்மந்தப்பட்டது, மிக உயர்ந்த ட்ரெஸ் மெட்டீரியல் சம்மந்தப்பட்டது, இது எல்லாத்துக்குமே சிறப்பை கொடுப்பார். வாகனங்கள் சம்மந்தப்பட்டது, சொகுசான வாகனங்கள், சொகுசான ஹோட்டல்கள், இது சம்மந்தப்பட்டது, ஆராய்ச்சி நிறுவனங்கள் சம்மந்தப்பட்டது, எல்லாத்துலேயுமே சிறப்பை கொடுக்கும்.
அப்போ நம்ம ஜனனஜாதகத்தில் குரு கெட்டவராக இல்லாமல் இருந்தால் இதெல்லாம் நமக்கு பொருள் சார்ந்த நன்மைகளை அதிகமாக கொடுக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் ஒரு மாற்றம் நடக்குமா அப்படின்னா, இந்த குருனால் நமக்கு மாற்றம் நடக்குமான்னா பெருசாக நடக்காது. மாற்ற முயற்சித்தாலும் தடையாகும். இடம் வீடு கட்டுறதுக்கு சப்போர்ட் பண்ணுற அதே நேரத்தில் குழந்தைகளுக்கும் வளர்ச்சியை கொடுக்கும். நம்மளுடைய கலைகளும் டெவலப் ஆகும். வேலையில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். வேலை கிடைக்காதவங்களுக்கும் வேலை கிடைக்கும். ஆனால் இந்த 6ல் குரு வர்றதுனால திருமண வாழ்க்கைக்கு மட்டும் கொஞ்சம் சுணக்கமாக இருக்கும். நமக்கு தினஜாதத்தில் திசாபுத்தியும் கெட்டு குருவே கெட்டவராக இருந்தால் வழக்கு, விவாகரத்து இது சார்ந்த ஒரு அவமானங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கஸ்டமரோ அல்லது பார்ட்னரோ கூட நமக்கு வழக்கு போட்டு வழக்கு பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கும். சட்ட சிக்கல்களை உருவாக்குபவர் இந்த 6ஆம் இடத்துல இருக்கிற குரு. அது நம்ம ஜனன ஜாதகத்தில் அவர் கெட்டவராக இல்லாமல் இருந்தால் நாம் தான் ஜெயிப்போம். அதில் நமக்கு தோல்வி கிடையாது. வழக்கில் வெற்றி உண்டாகும். மற்றபடி திருமணம் தடையாகிறவங்களுக்கு அவங்களுடைய திசாபுத்தியை பார்த்துட்டு அதில் நல்ல திசாபுத்திகள் வர காலகட்டத்துக்கு அது பண்ணி வைக்கும். இப்போ குருபலன் 7ல் இருந்தால் தான் திருமணம் நடக்கும்னு இல்லை. நமக்கு திருமண கிரகம் எதுவோ அந்த கிரகத்தினுடைய திசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது உங்களுக்கு நல்லது நடக்கும். பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சின்ன சின்ன தடைகள் விலகும். ஆனால் நான் ஒன்றும் பாதிக்காது. உயர்கல்வி படிக்கிறது இதுக்கெல்லாம் ஒரு உதவிகள் கிடைக்கும். சொந்த தொழில் என்ன தொழில் செஞ்சீங்களோ அதில் வளர்ச்சிகள் மேலும் இருக்கும். இப்போ 6ஆம் இடம் அப்படின்னு குரு வரும்பொழுது நம்ம பெருசாக ஆசைகள், நம்மளுடைய செயல் திட்டங்கள், ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் இதையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஒரு சமூகம் சார்ந்த நடவடிக்கைகள், ஒரு கட்சி சார்ந்து இயங்கிறது, இதில் எல்லாம் நமக்கு கொஞ்சம் தடைகள் ஏற்படும். அதனால் விருப்பங்களை குறைச்சிக்கணுங்கிறது முக்கியம். முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படியே மேனேஜ் பண்ணி கொண்டு போயிடலாம். வெளிநாட்டில் வேலை பார்க்குறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கும். 2வது பிரான்ச் ஓப்பன் பண்ணி தொழிலை விரிவாக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளும் நல்லாயிருக்கும். அப்படிப்பட்ட வகையில் நமக்கு சிறப்பான ஒரு குரு பயிற்சியாகத்தான் இது இருக்கோ ஒழிய 5ஆம் வீட்டிலேருந்து மறைஞ்சிருச்சு அப்படின்னு எடுத்துக்க வேண்டியது அவசியம் இல்லை. குரு அதாவது பொருள் சார்ந்த நன்மைகளை கொடுக்கறதுல ரொம்ப பலமாக இருக்கிற அதே நேரத்தில் உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு தான் தடை பண்ணுறாரு. அதுலேயும் நமக்கு அவர் கெட்டவராக இருந்தால்தான் அந்த தடைகள் நடக்கும். குருவனுடைய திசாபுத்தி அந்தரங்கள் நடந்தால்தான் அது நடக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.